இஸ்லாம் மார்க்கம் வாழ்வியலை சொல்லித் தரக்கூடியதுன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் இந்த காலப்பகுதி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும்னா யூடியூப் இருக்குது, சமூக வலைத்தளங்கள் யூஸ் பண்ணி அல்லது ஒரு புக் ரீட் பண்ணி நான் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இஸ்லாம் மார்க்கம் விருங்கப்பட்டுச்சு இல்லையா? இந்த மார்க்கத்தை அந்த காலப்பகுதியில் எப்படி கற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரசூலுல்லாஹ்வோட காலப்பகுதியில் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரப்போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி வருமெண்டா, மணி ஓசை சத்தம் கேட்கும் அப்படின்றும், இந்த வஹி வந்ததின் பின்னராக அதை நான் மிகவும் கஷ்டப்பட்டு மனனமாக்குவேன் அப்படின்னும் ரசூலுல்லாஹ் அவர் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த விடயத்தில் ஆயிஷா நாயகி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கடுமையான குளிர் பிரதேசத்தில் நாங்கள் இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்தது. அந்த வஹி வந்ததின் பிற்பாடு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றி மீது அதிகளவான வியர்வை படிந்திருந்ததை நான் அவதானித்தேன் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்லியிருக்கிறாங்க. இந்த விடயம்தான் புகாரில 2வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வாறு வஹி இறங்கப்படுது என்ற கேள்விக்காக ரசூலுல்லாஹ்க்கு எவ்வாறு வஹி இறக்கப்படுகிறது என்பதற்கு விளக்கம் அளிக்கும் முகமாக இடம்பெறுது.